விருச்சிகம் ராசிக்கு ஜூன் 6ஆம் தேதி முதல் ஜூலை 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 52 நாட்கள். ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல அமரப்போவதனால விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். விருச்சிகம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவாருங்க. விருச்சிகம் ராசிக்குள்ள விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக வருமானம் உடையவர்களாக இருப்பாங்க. அதே போல் மற்றவர்களை பார்த்த உடனேயே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்கள். அதே போல் ரகசியம் அதிகம். எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டாருங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரகசியம் காக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகம் ராசிக்காரர்கள். எதிர்பாராத யோகம் உடையவர்கள், வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் உடையவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். அதே போல் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே உங்களுடைய ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருந்தாருங்க. ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி அமர இருக்கின்றாருங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 2024 நவம்பரில் இருந்தே உங்களுடைய ராசிக்கு அதிபதி ரொம்ப வீக்காக இருக்காருங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 2024 நவம்பரில் இருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பாக நடக்காத மாதிரி இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியே நீச்சமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். அதே மாதிரி நிறைய உடலில் ஏதாவது அடிபட்டு காயம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்திருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதி ரொம்ப பலவீனமாக இருந்ததுனால நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள், ஒரு சிலருக்கு நிறைய இழப்புகள். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருந்துருப்பீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தில் இழுபறி அப்படிங்கிறது இருந்திருக்கும். எங்கே போனாலும் தோல்வி, எங்கே போனாலும் கேவலம், எங்கே போனாலும் ஒரு அவமானம், இது எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு அதிபதி நீச்சமாக இருந்ததுனால எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. அப்போது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 2024 நவம்பர்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நேரம் சரியில்லை. ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது செஞ்சாலும் சரி, ஒரு சொந்த தொழில் செய்தாலும், உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரியதொரு நஷ்டம், ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரியதொரு கோளாறு, மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே சென்றாலும் ஒரு இழப்புகள், இது எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி ரொம்ப பலவீனமாக இருந்ததுனால
அதே மாதிரி 6ஆம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எங்கே போனாலும் எதிர்ப்புகள், எங்கே போனாலும் போட்டி, இதையும் பார்த்துருந்துருப்பீங்க. 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி நீச்சமாக இருந்ததுனால ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும், அதாவது ஒரு மிகப்பெரிய கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை. முக்கியமாக பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலை, தந்தையார் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள். அதே போல் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிரமங்கள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சரக்குகள் எல்லாமே தேங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாம் பார்த்துருப்பீங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள். கிட்டத்தட்ட 2024 நவம்பரில் இருந்தே அந்ததொரு நிலை அப்படிங்கிறது மாற இருக்கின்றது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4-5 மாதமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். எங்கே போனாலும் ஒரு தடை தாமதம், எல்லா காரியமும் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறும். ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியும். இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்தேறும். அதே போல் மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சிரும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு. ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ற இடம் எல்லாமே சிறப்பு கிடைக்கும். சென்ற இடம் எல்லாமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்போது உத்தியோக ரீதியாக இருந்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ராசிக்கு அதிபதி 10ஆம் இடத்துல அமரப்போவதனால புது வேலை கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போது இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியே 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமர இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். குடும்பத்தில் ஏதாவது சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னா அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும். முக்கியமாக உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது வெளிப்படும். அதாவது உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போகக்கூடிய ஒரு அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரிய வீட்டில் இருப்பதனால ஒரு சிலருக்கு புதியதொரு பொறுப்புகள், கூடுதல் பொறுப்புகள், தலைமை பொறுப்புகள் இது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது ராசிக்கு அதிபதி ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து சிறப்பான இடத்துல 10ஆம் இடத்துல அமர்வது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்லதொரு அதிர்ஷ்டம், நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. தடையாக இருந்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்தேறுங்க ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது மாறும். வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டமான ஒரு காலம். கிட்டத்தட்ட ஒரு 2024 நவம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள். ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாருங்கள் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். சனி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு தாங்க. மற்றபடி சனியினால் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்புகள் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அதே போல் குரு பகவான் 8ஆம் இடத்திலே மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை என்பது 2ஆம் இடத்திற்கு வருவதனால 12ஆம் இடத்திற்கு வருவதனால, அதாவது உங்களுடைய ராசிக்கு 2 பக்கமும் விழுவதனால குரு பகவானுடைய அருள் என்பது உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் உங்களுடைய ரொம்ப சிறப்பாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறத விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க முடியும். அதே போல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் கேதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்தானத்தில் பயணிக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தொட்டது எல்லாமே தடையாக இருக்கும். இந்த ஒரு 4 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தடைகள் அப்படிங்கிறது வரும். ஒரு சிலருக்கு வழக்குகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையும் இந்த 4 நாட்களும் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கணுங்க. புதிய முதலீடுகள் அப்படிங்கிறதை தவிர்த்துக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகம் ராசிக்காரர்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் பல முதலீடு செய்வதை இந்த ஒரு காலகட்டத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இழப்புகள், ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் எல்லா பிரச்சனைகளும், அதாவது எல்லா கஷ்டங்களும் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது.
அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா பணம் கட்டினாலும் சரி, அதே போல் ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய போனாலும் சரி, அதில் ஒரு முட்டுக்கட்டை இருப்பது போல் தோன்றுங்க. அதே போல் ஆரோக்கியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு விசஜுரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இல்லை பாத்ரூம் டாய்லெட்டில் வழுக்கி விழுந்து கை காட்டில் மூட்டு நழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒரு மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பகைமை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் சிக்கல், அந்த சிக்கலை எடுக்கவே முடியலை, வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனையை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே இருந்துருக்குங்க இந்த 4 நாட்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு. அதனால் இந்த ஒரு 4 நாட்களில், அதாவது ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பாதிப்புகளை நாம் குறைக்க முடியும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புது நபர்களை நம்பக்கூடாது. அதே போல் செல்ஃபோனில் ஏதாவது ஒரு லிங்க் வருது, அந்த லிங்க் எல்லாம் அழுத்தக்கூடாது இந்த ஒரு காலகட்டத்தில். அப்போ உஷாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் நேராது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜூலை 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலங்களில். சரி, ஓகே. அப்போது இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.